வணக்கம் அன்பு தாய் தமிழ் உறவுகளே. என்ன பெரியார் விடயத்தை தூக்கிக்கிட்டு இவ்வளோ பெரிய அரசியல் பண்ணுறாங்களே, இவங்கள்ட்டெல்லாம் நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம். பெரியார் இப்படிலாம் சொன்னார், தமிழர்களையும் தமிழ் மொழியையும் இவ்வாறெல்லாம் பெரியார் நெஞ்சிச்சு பேசியிருக்கிறாரு, புறம்பா பேசியிருக்கிறாரு, அவதூறு பண்ணியிருக்கிறாரு, பழிச்சு பேசியிருக்கிறாரு, இழிவாக சொல்லியிருக்கிறாரு, இழிவாக செயல்பட சொல்லி வழிகாட்டுதலாக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத தான் நாம் பேசுகிறோம். அப்போ இதெல்லாம் பெரியார் செய்ததை தான் நம்ம சொல்லி இப்போ பெரியார் இந்த தவறெல்லாம் செஞ்சாருங்கிறத நம்ம எடுத்து சொல்கிறோம், இல்லாததை ஒன்றும் சொல்லலைல. அப்போ இந்த கோவப்படுறவங்களாம் சோத்தில் உப்பு போட்டு, இந்த சோத்தில் உப்பு போட்டு சொரணையோடு இருக்கிறவங்களா இருந்தால் இதெல்லாம் ஏன்டா இந்த பெரியார் பேசினார், அவருக்கு ஏன்டா நம்மளாம் சொம்படிச்சுக்கிட்டு இருந்தோம்னு தூக்குப்பட்டு தொங்கியிருக்கணும். அவங்க மானரோசம் இவ்வளோ ஐயோ சீமான் இப்போ பேசணும்னு எங்களுக்கெல்லாம் ரொம்ப அவமானமாக போச்சு, இழுக்காயிருச்சு, மன உளைச்சலாயிருச்சுங்கிறவங்களாம் எங்கே போய் முட்டிக்கிட்டுல நின்றுருக்கணும். இப்படிலாம் பேசுகிற பெரியாரையான நம்ம தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம்னு அவமானப்பட்டிருக்க வேண்டாமா? இது என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க? அவர்களுக்கு ஒரு 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 புள்ளியில் ஏதாவது விளங்குதாங்கிறது எனக்குலாம் உண்மையிலே தெரியல. பார்த்துக்கிறங்க, அவங்க எந்த இடத்துல தவறு நடக்குதுங்கிறதே புரிஞ்சுக்கிறக்கூடிய தன்மையிலே இல்லை. அவங்க எல்லாமே நாங்கள் பண்ணுறதான் சரிங்கிற மாதிரி ஒரு புள்ளியில் நிற்கிறாங்க. சீவன் என்ன கேட்டார்? கள்ளுக்கடைக்கு எதிராக போராட்டம் நடத்தும் போது பெரியார் வீட்டுக்கு பின்னாடி இருந்த தென்னை மரத்தை வெட்டினதுக்கு பதிலாக என் தோட்டத்தில் உள்ள தென்னை மரத்தில் நான் இளநீர் மட்டும்தான் அறுவடை செய்ய அனுமதி வைப்பேன், கல் இறக்க வெட்டுறங்க அனுமதிக்குமான்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்படி சொன்ன பெரியார் என்னுடைய வழித்தொண்டலாக என் பெயரை வச்சுக்கிட்டு அரசியல் நடத்தக்கூடியவர்கள் எவனாவது 4 பொண்ணை சாரா எங்கேயே விற்றீங்கன்னா செருப்பாலே அடிப்பண்டா நாய்களான்னு சொல்லிட்டு போயிருந்தாருன்னா, வெங்காயங்களா செருப்பால் அடிப்பண்டா வெங்காயம் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நாய்களான்னு சொன்னது கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. இந்த வெங்காயங்களா நீங்கள் சாராயத்தை விற்காதீங்க வெங்காயங்களா அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருக்கணும். அதை ஏன் சொல்லலை? இல்லை, இந்த மதுபானத்துக்கு எதிராக போராடிய இந்த பெரியாரினுடைய பேரன்களாகவும் அவருடைய அரசியலை கொள்கைகளை நாங்கள் கோட்பாடை எடுத்துக்கிட்டு அரசியலை இருக்கிறோம், இது பெரியார் மண் திராவிட மண் சொல்லி பீச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் எவனாவது இந்த சாராய விற்பனைக்கு ஆதரவாக இருக்கிறவங்களாம் உயிரை மாச்சுக்கிற வேணாமா? அவெல்லாம் அதில் ஈனரோசத்தோடு இருக்கிறவன், சோத்தில் உப்பு போட்டு திங்கிறவன், தன்மானங்கிறதும் சுயமானம் சுய புத்தியோடு இருக்கிறவன் அதெல்லாம் யோசிக்க வேண்டியது. அது உண்மைதான், அது நம்ம உங்கள்ட்ட எதிர்பார்க்கக்கூடாது, அதை வேணால் நான் ஒத்துக்கிறேன். அப்போ இவர்களெல்லாம் இதை சிந்திச்சிருக்கணுமா இல்லையா? அதை விட்டு சீமானை விரட்டிக்கிட்டே, ஏன்னா உங்களுக்கு சீமானை பேசணும், சீமானை விமர்சிக்கணும், சீமான் பின்னாடியே தெரியலை. ஏன்னா உங்களுக்கு அரசியல் கிடையாது, அது உங்களுக்கு புரியுதா? அப்போ அந்த சீமானை வச்சு தான் உங்களுக்கான அரசியல் பிழைப்பே ஓடிக்கிட்டு இருக்கு.